அதிகமான ரசனை கொண்டவங்க கும்பராசிக்காரங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாருங்களேன் நிறைய வந்து திறமைகள் இருக்கும், வெளியே தெரியாது. கோவில் கலசத்துல பாருங்க கும்பம் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது எதுக்காண்டி இருக்குன்னா அந்த வரக்கூடிய எல்லா இடி மின்னல் எல்லாத்தையும் தாங்குது. குடும்பத்துல ஒருத்தவங்க கும்பராசிக்காரங்க இருந்தாலே போதும், அந்த குடும்பம் வந்து உயர்வுக்கு வந்துடும். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனா இருந்தாலும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? அதிகமான ரசனை கொண்டவங்க கும்பராசிக்காரங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாருங்களேன் நிறைய வந்து திறமைகள் இருக்கும், வெளியே தெரியாது. இப்ப தந்தையோட தியாகம் வெளியே தெரியுமா? தெரியாது. ஆனா தாயோட தியாகம் மட்டும் வெளியே தெரியும்ல, அதுதான் பாத்துக்கங்க. ஏன்னா நம்ம வந்து கும்பம் தான் வந்து கும்பம் மேலா எங்க போனாலும் வந்து அது கும்பம் அறியாத அப்படின்னு சொல்லி கும்பத்துக்குன்னே ஒரு சிறப்பு. ஆமா, கோவில் கலசத்துல பாருங்க கும்பம் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி மேம். அது எதுக்காண்டி இருக்குன்னா அந்த வரக்கூடிய எல்லா இடி மின்னல் எல்லாத்தையும் தாங்குது. தாங்கி அதை வந்து பாசிட்டிவா மாத்தி நம்ம கோயிலுக்கு நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. அப்ப கும்பம் வந்து எவ்வளவு தியாகம் பண்ணுது, எத்தனை இடி அதான வாங்குது. அதே மாதிரிதான் கும்பராசிக்காரங்க. கும்பராசி இருக்காங்க. கரெக்ட். யாருமா நீங்க? கண்டிப்பா கும்பராசிக்கார தியாகம் வந்து வெளியே தெரியாது. குடத்துக்குள் ஏற்றி வச்ச தீபம் அது வந்து. அப்ப திறமை தன்னுக்குள்ளே வந்து பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருவாங்க. குடும்பத்துல ஒருத்தவங்க கும்பராசிக்காரங்க இருந்தாலே போதும், அந்த குடும்பம் வந்து உயர்வுக்கு வந்துடும். ஓகே. ஆமா, அவ்வளவு விசேஷமா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு வந்து. அது வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு வேற. அவங்க சின்ன கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்தாலுமே பாருங்களேன், அவங்க வளர்ந்து வர வர அந்த குடும்பத்தை இவங்களே வந்து கட்டி காப்பாத்தி கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு திறமை அதிகமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் தன்னுடைய குடும்ப முன்னேற்றம் இதே நோக்கியே போய்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல பாருங்க, கும்பராசியில் பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாயோட வாழ்க்கை வந்து சிறப்பு இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலயே அந்த கஷ்டம் வந்து ஒரு அனுபவிச்சே வளர்ந்துருப்பாங்க, கஷ்டத்தை பார்த்தே வந்திருப்பாங்க. அதனால சின்ன வயசுலயே கும்பராசிக்காரங்க தத்து கொடுத்து வாங்க சொல்றது, சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவோம். ஓகே. இந்த ஒரு காரணம்னாலதான் பாருங்க. அதே மாதிரி கும்பராசியிலே வந்து பூரட்டாதியில பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்க்கோ தாய் வழி உறவுகளுக்கோ தந்தை வழி உறவுகளுக்கோ இருக்கிற ஒருத்தருக்காவது கேன்சர் பிரச்சனை இருக்கும். இதனாலே சின்ன வயசுலயே பாருங்க மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆதங்கத்தை வச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. மனசு அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதை சார்ந்த நம்ம ஏதாவது ஒரு இது கொண்டு வரணுமே, குடும்பத்தை நம்ம தான் பாக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஆற்றலும் அதிகரிக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கடந்த மாதங்கள்ல ரொம்ப கஷ்டம். 7.5 சனி ஒரு பக்கம், அது வேற இருக்குது. ராகு வேற வந்து சென்மத்துல உட்காந்துருக்காரு. ஒரு முயற்சி எடுத்து வேலைக்கு போகணும்னு போவாங்க. ஆனா பாருங்க அங்க வேலை பார்க்க முடியாது, ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். 7ஆம் இடத்துல கேது வேற. அப்ப கல்யாணம் முடிச்சவங்க கும்பராசிக்காரர் இருந்தாங்கன்னா இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள், அதன் மூலமாக பாருங்க விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள், இப்படியே அது வந்து பயங்காடிட்டே இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் இவங்களால சரி பண்ணி கொண்டு போக முடியும். அந்த அமைப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு வேலை தொழில் எல்லாம் எப்படி மேம் இருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இப்ப குருவோட சேர்ந்திருக்காரு. 2-11 கூடிய லாபாதிபதியோட சேர்ந்திருக்காரு. அதனால பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசம் பிறந்த நிரந்தரமான ஒரு வேலை முதல்ல கிடைக்கும். நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த வேலையில இந்த பிசினஸ்ல ஒரு லாபம் வரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி வந்து அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சில ஆதாயமான சலுகைகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இவங்க வந்து என்னதான் ஒரு அரசாங்க வேலைக்காக ரெடி பண்ணாலுமே வந்து ஒரு பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 7.5 சனி இல்ல, ஏதாவது வில்லங்கத்தை போய் மாட்டி விட்டுரும். அதே நேரத்துல கும்பராசிக்காரர் நிறைய பேத்துக்கு இப்பதான் பாருங்க இடம் வாங்கணும், வீடு கட்டணும் ஒரு ஆதங்கம் வந்துகிட்டே இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் இடம் வாங்கன்னு ஒரு இடமா அமையாது. வாங்கினாலும் பாருங்க பிரச்சனையா இருக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிராஸா இருக்கும், வாஸ்து படி இருக்காது. இப்படி ஒரு வாரி பிரச்சனை சந்திக்கிட்டே இருக்காங்களா. இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனா இருந்தாலும் இவங்க வந்து கெட்ட வீடா வாங்குறது நல்லது. வீடையே வாங்க நல்லது. ஆனா 7.5 சனில வந்து வீடு கட்டுறதுக்காண்டி ஒரு பூமி பூஜை போடுறது வானம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாலே சனிக்கு பொறுக்காது.
அவரோட ராசி தான். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால வந்து ஒண்ணு முடிஞ்சா அந்த 7.5 சனி எல்லாம் முடிஞ்ச ஓட்டு கெட்டனா நல்லது. அதுக்குள்ள இவ்வளவு நாள் பொறுத்தவங்களுக்கு இப்ப பொறுக்க முடியாது. நிறைய அதுவும் அந்த கிரகங்கள் தான். ராகு இருக்காருல்ல, தூண்டிக்கிட்டே இருப்பாரு, ஆசையை கொடுத்துட்டே இருப்பாரு. எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி இருக்குது, பழைய வீட்டு இருக்குது, அப்ப ரசனையான வீடு கட்டணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்து பாருங்க, நிறைய தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துல 17க்கு அப்புறம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறதோ இல்ல கட்டின வீடா ஒரு வாஸ்து பார்த்து வாங்கக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகும். ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கிரக அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ராகு வந்து ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அதனால கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு சில கும்பராசிக்காரங்களுக்கு காவல்துறைக்கு எல்லாம் போகக்கூடிய நேரம் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல 17ல இருந்து 31 ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, இவங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன்னா இவங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பாருங்களேன், வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய நேரம். பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமா இருந்தாலே போதும். மற்றதெல்லாம் தானா சரியாயிரும் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். அப்ப இவங்களுக்கு வெளிநாட்டுல வேலைக்கு இல்ல அப்ளை பண்றவங்க காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கு? அவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சின்ன வயசுல வெளிநாட்டு ஆர்வம் இருக்கும். அதுல நடு நட்சத்திரமா சதய நட்சத்திரம் இருக்குது, ராகு நட்சத்திரம் வந்து அப்ப வெளிநாட்டு மேல ஒரு மோகம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கும்பராசியில ஒருத்தவங்க பிறந்தாலே அந்த வீட்டுல யாராவது ஒருத்தவங்க வெளிநாட்டு துறை சார்ந்துல இருப்பாங்க. வெளிநாட்டுல படிக்க போறது, வேலை பார்க்கல இருப்பாங்க. அப்ப இப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆனா வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இங்க இருந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல அது கூட நம்ம முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பானதுக்கு அதிகமான லாபமும் கிடைக்கக்கூடியதாக அந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருக்குது. ஃபைன். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்களேன், கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் கொடுத்து கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரியே இருக்கும் இவங்களுக்கு வந்து. மற்றபடி வேற எதுவும் பெரிசாக பாதிப்பு எதுவும் வராது. எதையுமே பாருங்க, மனம் சார்ந்த பிரச்சனை தான் நோயா மாறி இவருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெரிய அளவுல பாதிப்பு வராது. இதே பாருங்க, இவரை பத்தி உறவுகள் எல்லாமே ஒரு போட்டி பொறாமையோட பார்க்கக்கூடிய நேரம் இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு போயிடாம்பா அப்படிங்கிறது ஒரு போட்டி மனப்பான்மையோட பார்க்கக்கூடிய நேரம். அப்ப இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக அதிகமான ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்துல மதம் மாறிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம் தான். இதே நேரத்துல இவங்க வந்துன்னா ஆகஸ்ட் மாசம் 1ல இருந்து 17 வரைக்கும் புதிய உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். சரி, அதனுடைய வாழ்க்கை துணை சார்ந்த உறவுகள்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா போதும். பெண்கள், கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நம்ம டூர் மாதிரி போகணும், குடும்பத்தோட கணவர் மனைவியா போகணும் அப்படி எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த வயசா இருந்தாலுமே இந்த கும்பராசிக்காரருக்கு அது ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது வந்து ஆன்மீக சுற்றுலாவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரொமான்ஸ்க்காக கூட போகலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்ப ஆமா ஏதாவது ஒண்ணு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி மேம், ஓகே. இப்ப இவங்களுக்கு பரிகாரம், இவங்களுக்கு வந்து வள்ளி தெய்வானையோட சேர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான். தனிச்ச முருகரா இருக்கிறதுக்கு போக கூடாது. இப்ப எந்த முருகரா இருந்தாலுமே 2 பேர் சேர்ந்து இருப்பாங்க. இந்த பக்கம் வள்ளி தெய்வான அப்படி இருக்கக்கூடிய முருகருக்கு வந்து வியாழக்கிழமை போய் முருகருக்கு வந்து பிடிச்சமானது வந்து பாலாபிஷேகம் அலங்காரம் தான். அப்ப அந்த அபிஷேகத்துக்கான பொருட்கள், அலங்காரத்துக்கான பொருட்கள் வாங்கி முடிஞ்ச தம்பதியரா போறது நல்லது. கல்யாணம் முடிச்சவங்கன்னா இன்னும் விசேஷமா இருக்கும் பாத்துங்க. போய் நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே ஏதாவது நைட் நேரத்துல போனா பள்ளியற பூஜை நடத்துவாங்க. அந்த பள்ளியற பூஜையை பார்த்துட்டு இவங்க வரணும். ஓகே, அதுவே இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே இருக்கும் பாத்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பசியில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவகத்தீங்களா. இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராமணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும்.
அப்ப நம்ம போடுற மாவிளக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவா போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்ம செடி 2.5 வருஷம், விளைய செடி 2.5 வருஷம், பாரசெடி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஓகே. ஆமா, அந்த மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம் இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எது உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.